Hey guys, இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு 30,000 ஸ்டார்ட் பண்ணி 50,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. பட் அதுலேயே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கு ஆவரேஜாக ஒரு 15,000 20,000 வரைக்கும் கொடுத்தாலே அது ஒரு ஹை சேலரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கொடுத்தாலே அது ஒரு மீடியம் லெவல் சேலரியாக தான் எல்லாமே கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வாங்கினாலே வந்து ரொம்ப ஹை லெவல் சேலரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் இதெல்லாம் ஓகே, நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக வரேன், அதனால் வந்து நான் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அதிகமாக நான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 years ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணி இந்த ஒரு சேலரி நீங்கள் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். பட் அதில் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 years அப்புறம் இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ அது நீங்கள் நார்மல் ஐடி கம்பெனியில் ஒரு ஐடி எம்ப்ளாயியோட 3 years எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவங்க வாங்குறதுல ஒரு 60% 50% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ஒரு சேலரி ஹைக் தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு சேலரி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷனை நீங்கள் பிரேக் பண்ணி இங்கே சர்வே ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நார்மல் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணி போகிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எல்லாமே நார்மலாக பண்ணுற விஷயத்தை நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாது. கண்டிப்பாக ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம் தான். இதனால் வந்து எல்லாருமே நீங்கள் ஐடி கம்பெனிக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கோர் கம்பெனிலே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாட்டி நல்ல ஒரு பேக்கேஜில் கோர் கம்பெனியில் ஜாப் எடுக்க முடியும். ஈவன் கோர் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 15 lakh 16 lakh வரைக்கும் சில ஜாப்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம லேர்ன் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்பரான விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை காலேஜில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அதர் டொமைன்ஸ் லைக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்கள் வந்து காலேஜ்லாம் முடிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணீங்க, ரொம்ப கம்மியான சேலரியில் ஒர்க் பண்ணுறீங்க, லைக் ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல சேலரியில் நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ஜம்ப் பண்ணுறது, அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராகவே நல்ல ஒரு பேக்கேஜில் எப்படி மெக்கானிக்கல் கோர் கம்பெனிக்குள்ளே நீங்கள் போகிறது அப்படிங்கிறதுக்கு சில ஐடியாஸ் வந்து வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்க, பட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாத்தில் போகணும்னு தெரியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு சிம்பிளாக ஒரு கோர்ஸ் முடிச்சா இப்போ நல்ல பேக்கேஜ் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்க, உங்களுக்கு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலாக என்னோட வீடியோ நீங்கள் வந்து நான் லாங் டர்மாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒர்க் பண்ணுறது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, பட் வந்து நான் இன்ஜினியரிங் முடிச்சது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அந்த மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அவங்க நல்ல ஒரு பேக்கேஜுக்கும் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரில் போனால் நம்ம நல்ல பேக்கேஜுக்கு மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ண சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஷவுட் அவுட் ஃபார் டுடே ஸ்பான்சர் Unacademy. Unacademy கோர் இன்ஜினியரிங்க்கு ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஐகானிக் மாஸ்டர்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டிமாண்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்ன, அந்த கோர்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பேக்கேஜ் ஹை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டவுட்ஸையும் வந்து 1-to-1 செஷனில் சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் வந்து ஸ்பீக்கராக இந்த விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்துட்டு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு வந்து கோரில் எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த ஒர்க் ஷாப்பில். ஸோ உங்கள் டவுட்ஸ் வந்து இதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் Unacademyல பெய்ட் கோர்ஸ் அதுக்கப்புறம் பெய்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கான டேட்டும் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நார்மலாக வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த கோர் கம்பெனிஸில் இருக்கவங்க வந்துட்டு ஒரு அதர் கண்ட்ரீஸில் போய் நம்ம ஜாப் எடுக்கணும். லைக் வந்து ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனால் நம்மளுக்கு அதிகமான பேக்கேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி போகிறது வந்து ஒரு பேடான ஐடியா கிடையாது தான். பட் நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற சேலரிக்கு அங்கே நீங்கள் பண்ணுற எக்ஸ்பென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இங்கேயோ நல்ல பேக்கேஜில் ஒரு ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல பேக்கேஜில் உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு கோர் கம்பெனி நல்ல ஒரு கோர் கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் ஜாப் கிடைக்கும். பட் நிறைய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவ்வளோ வரமாட்டாங்க. லைக் வந்து L&T, டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லைக் IIT, NIT அந்த மாதிரி ஒரு டாப் காலேஜஸ்லாம் அவங்க போவாங்க. சின்ன காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரமாட்டாங்க, வந்தாலும் அவ்வளோ பீப்புள் வந்து ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கோர் கம்பெனி நல்ல பேக்கேஜ் ஜாப் கிடைக்காது. அண்ட் இது நிறைய பேர் பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா L&T அதுக்கப்புறம் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு
நீங்கள் டேரக்ட் பேரோலில் போகிறீங்க அப்படிங்கும்போது டேரெக்டாக அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு கம்மியான பேக்கேஜாக இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக போகலாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ராக்டில் வந்து உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ராக்டில் ஹையர் பண்ணிட்டு உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் ஜாயின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து எதுக்காக கான்ட்ராக்ட் பேர் உள்ள ஒரு பர்சன் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ்லேயும் நடக்குது. இப்போ ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பர்சன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண வைப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் இன் கேஸ் வந்து ரேம் டவுன் ஆகுது, அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை, சட்டன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் அந்த கம்பெனி விட்டு போகுது அப்படின்னா அவங்க டேரெக்டாக வந்து தூக்கிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 month தான் அவங்க வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும். அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக லே ஆஃப் பண்ணுவாங்க. இந்தமாதிரி லே ஆஃப் பண்ணும்போது டேரக்ட் கம்பெனி பேரோவில் இருக்கவங்க லே ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன் டேரெக்டாக ஹையர் பண்ணவங்க வந்து ஏதாவது பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நீங்கள் லே ஆஃப் பண்ண முடியும். அதே பிளாக் மார்க்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அவங்களை வெளில அனுப்புறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், லே ஆஃப்னு நிறைய பெரிய கம்பெனிஸே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க டேரக்ட் பேரோவில் இருக்கவங்க தான் லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு கம்பெனி விட்டு போகுது, அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு அனுப்புவாங்க. பெஞ்சுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு சில மந்த்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. லைக் வந்து 2 months 3 months வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுமே டெப்ளாய் ஆகலை அப்படின்னா அவங்க உங்களை ப்ரெஷர் பண்ணி உங்களை வந்து பேப்பர் போட சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து உங்களை வெளில அனுப்ப முடியும். சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேரோட ஒரு பர்சன் ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக வந்து மெயில் அனுப்பி நீங்கள் வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேரோவில் எடுக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் டைமிங் முடிஞ்சது அப்படின்னா அவங்க ஈஸியாக அனுப்பிட முடியும். நார்மலாக வந்து கான்ட்ராக்ட் பேரோட ஒரு பர்சன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சில 6 months இல்லை 3 months வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டியூரேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா அவங்க டேரெக்டாக வந்து அவங்க லே ஆஃப் பண்ண முடியும். ஈஸியாக எந்த ஒரு கொஸ்டினுமே எல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஐடி கம்பெனி எடுத்தாலும் சரி இல்லை எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே அவங்க அந்த கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் அந்த ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க கூட வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லாஸ் தான் அதிகமாகும். அதே அந்த ப்ராஜெக்ட்ல இருப்போ அவங்க வெளில அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மணி அவங்க சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராஃபிட்காக தான் வந்து இந்த கான்ட்ராக்ட் பேரோல்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பெரிய கம்பெனிக்கு போனாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து லே ஆஃப் பண்ணுவாங்க. உங்களை வந்து டேரக்ட் பேரோலுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மேபி உங்களை வந்து டேரக்ட் பேரோலில் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி கான்ட்ராக்ட்ல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே தவிர அவங்க டேரக்ட் பேரோலில் மாற்றுற ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அது டேரக்ட் பேரோல வந்து கான்ட்ராக்ட் பேரோல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஜாயின் பண்ணுறது பாருங்க. ஓகே, இப்போ மெயினான டாபிக் வருவோம். எப்படி வந்து இந்த ஒரு நல்ல பேக்கேஜுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேட் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு 4th year படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வேணாம், எனக்கு அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து கோர்ல தான் போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல பேக்கேஜில் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கேட் முடிச்சிங்க அப்படின்னா கேட் முடிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல வரீங்க, லைக் வந்து ஒரு 1000 ரேங்க்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைச்சது அப்படின்னா ஒரு லைஃப் செட்டில் அந்த மாதிரி தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகே ப்ரோ, நான் வந்து ரொம்ப பெரிய டாப்பர்லாம் கிடையாது, நான் வந்துட்டு கேட் எழுதுனாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக வந்துட்டு கேட் ட்ரை பண்ணுங்க. கேட் ட்ரை பண்ணி ஒரு 8000 ரேங்க்குள்ள ஒரு 10,000 ரேங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் இப்போ வந்து ஒரு 8000 ரேங்க்ல வரீங்க அப்படிங்கும்போது ஆல் இந்தியாவில் 8000 ரேங்க்ல வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு மேபி NIT கிடைக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அது வந்து அந்த ஸ்கோர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இயர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்கோர் அப்படிங்கிறது வரும். பட் நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ்ல போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க வந்து பிஜி பண்றீங்க அப்படின்னா பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஜாப் இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது வரும். அந்த பெரிய கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 lakh per annum 50 lakh per annum ஃப்ரெஷர்க்கே கொடுத்து எடுத்துப்பாங்க. அது நீங்க வந்து டைரக்டா பிஜில ஹையர் பண்றாங்க அப்படிங்கும்போது அதிகமான பேக்கேஜ் கொடுத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, கோர்ல வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, லைக் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பேரலா வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாருங்க. அப்படி எனக்கு கேட் செட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து அதர் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றதுக்கு பார்க்கலாம். லைக் வந்து ஐடில ட்ரை பண்ணலாம், பேங்கிங் ட்ரை பண்ணலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். பட் நீங்க எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு காலேஜ் என்ன ஒரு கிளாஸஸ் நடத்துறாங்களோ அதை மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க 4 years முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா ஆயிடும். ஸோ ஜஸ்ட் இந்த காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே பார்க்காம அடிஷனலா ஏதோ ஒரு விஷயத்தை பேக்கப் வச்சு நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்றீங்க, லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3 yearsல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுடைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ கேட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்ல வந்து நல்ல மார்க் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அதே நீங்க வந்து ஐடி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கோடிங்ஸ் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேக்கேஜ் உங்களால முடிக்கும்போது ஜாப் எடுக்க முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் ஈவன் நீங்க வந்து காலேஜ் படிச்சிருக்கும்போது இன்டர்ன்ஷிப்பா நிறைய கம்பெனிஸ்ல ஜாயின் பண்ண முடியும். லைக் வந்து ஜோகோ மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்டர்ன்ஷிப் நிறையவே தராங்க. ஜோகோ மட்டும் இல்ல, கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட நிறைய இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது தந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர் கம்பெனில கம்மியான பேக்கேஜ்ல போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு வந்து
வந்து எந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஈவன் நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 18,000 15,000 ஒரு 18,000 அதுக்கு ஒரு 20,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹைக் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே நீங்கள் 30,000 வந்து தாண்டது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் ஐடி இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து 1 lakh மேலே சேலரி வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஐடி கம்பெனிஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது உங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா 50% அந்த மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு லே ஆஃப் ஜாப் செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஜாப் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். அதே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணால் அதிகமான ஒரு சேலரிக்கு ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ஐடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட் நீங்களும் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் ஐடி ட்ரை பண்ணும்போது கேட்டோட கம்மியான எஃபோர்ட் தான் நீங்கள் ஐடியில் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற நீங்கள் அதுக்கு லேர்ன் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட ஐடிக்கு லேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து ஐடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஐடி செட் ஆகாது கோடிங்கில் சுத்தமாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஜாபை குவிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஜாபை ஒன்ஸ் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறது போக டெய்லி வந்து ஒரு 2 hours மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு 2 years இல்லை ஒரு 1 year லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பேக்கேஜில் உங்களால் ஜம்ப் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு 6 months முன்னாடி லேர்ன் பண்ணுறீங்க 6 months தான் டார்கெட் வச்சு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் ஓகே நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியும். இன்கேஸ் இந்த ஜாப் நான் விட்டுட்டாலுமே திருப்பி ஜாப் கிடைக்கல அப்படின்னா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாபை குவிட் பண்ணிட்டு அடுத்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் இப்போ வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இருக்க கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் காலேஜ் எடுக்கலாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களாட்டி ஒரு 1000 ரேங்க்ல வர முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ண போறீங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த 2 years நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா லைக் வந்து மெட்ரலஜியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லை வந்து ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பாருங்க. அந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ் வரும்போது நார்மலாக ஒரு பர்சன் வந்துட்டு பிஇ முடிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் அதுக்கு பிஜி வந்துட்டு அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட உங்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து இந்த இடத்துல ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 4 years வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் நான் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜாப்க்கு போனேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 years வேஸ்ட் ஆகிடும். அதுக்குள்ள நான் இந்த இண்டஸ்ட்ரியே வேறு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல பேக்கேஜில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி திருப்பி அவங்க வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஆக்சுவலாக ஜாப் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கிற ஹைக்கை விட இந்த மாதிரி நீங்கள் காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறமா ஜாப் எடுத்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிற ஹைக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வந்துட்டு இந்த இடத்துல 7 years ஒர்க் பண்ணி எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஹைக் வரல நான் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கம்பெனி ஜம்ப் பண்ணாலுமே எனக்கு அந்த அளவுக்கு ஹைக்குங்கிறது வரல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து கண்டிப்பாக ஐடி கோர்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ ஐடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கோடிங் சைட்லாம் போனீங்க அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் பார்க்க மாட்டாங்க நிறைய பெரிய கம்பெனிஸும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராப்பராக ட்ரை பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் ஐடிக்குள்ளே ஜம்ப் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஆயிருக்கு இல்லை இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி கோர் இண்டஸ்ட்ரியே போகிறது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த மாதிரி ட்ரீம்லாம் இல்லை மணிக்காக மட்டும் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இங்கேயே வந்து நல்ல ஒரு பேக்கேஜில் ஜாப் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர் இயருக்கே 7% 8% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 yearsல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 10 years மேக்ஸிமம் 15 yearsல வந்துட்டு அந்த 15,000 வாங்கின ப்ராடக்ட் நீங்கள் 1 lakh கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணி வாங்குற ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதே நீங்கள் ஒரு 10 yearsக்கு முன்னாடி போய் ஒர்க் பண்ணீங்க 10 years முன்னாடி நீங்கள் யூஎஸ்லாம் போய் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அங்கே கொடுத்த சேலரியை நீங்கள் இந்தியாவுக்கு எடுத்து வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அப்போலாம் வந்து கோல்டு பர் இயர்க்கே வந்துட்டு 12% 15% தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பர் இயர்க்கு கோல்டு வந்துட்டு ஓவரால் ரேஞ்சில் ஒரு 6% போனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய டிஃபரன்ஸில் வந்து பேக்கேஜ் கிடைக்குது ஒரு அதர் கண்ட்ரியில் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி பிளாங்காக வந்துட்டு நான் அதர் கண்ட்ரி போனால் எனக்கு அதிகமான சேலரி வரும் அப்படிங்கிற ஒரு பிளாங்க் மைண்ட் செட்டில் போயிட்டு ஜாப் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸில் ஜாப் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம்ஸும் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ராப்லையும் மாட்டாமல் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் வந்துட்டு கேட் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு என்ஐடி காலேஜில் படிச்சுட்டு அதுக்கு மாதிரி ஜாப் எடுத்திருக்காரு நல்ல ஒரு பேக்கேஜில். ஸோ அவர் எப்படி வந்துட்டு கேட் கிளியர் பண்ணாரு இந்த மாதிரி காலேஜில் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி கேம்பஸ்லாம் வருது அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்க கூட ஒரு பாட்காஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்னா
இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த வீடியோ வந்து 1.5k லைக்ஸ் மேலே போனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாட்காஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேயே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தமாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா வந்து என்னோட மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுறதுக்கு பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். இன் நெக்ஸ்ட் வீடியோ.